இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டி மண்டபம் அப்படின்றது 9th புக்கில் இருக்குது. ஒரு 4 இலக்கியத்தில் இது பயின்று வந்தனால இது அடிக்கடி கொஷினில் கேட்பாங்க. அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட்டி மண்டபம் அப்படின்றது தான் இலக்கிய வழக்கு. ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருமே பட்டிமன்றம்னு சொல்கிறாங்க, பேச்சு வழக்குலையும் சொல்கிறாங்க. அப்போ அந்த 4 இலக்கியம் என்னென்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அந்த இரட்டை காப்பியங்களில் வருது, திருவாசகத்தில் வருது, கம்பராமாயணத்தில் வருது. சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மகத நன்னாட்டு வாழ்வை வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம். பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் சிலப்பதிகாரத்திலையும், பட்டி மண்டபத்து பாங்கருந்து ஏறுமின் என்று மணிமேகலையிலும், பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனே என்று திருவாசகத்திலும், பன்னரு கலைத்தறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்திலும் பாலகாண்டம் நகரப்படத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்படி சொல்லணும்னா, சிலப்பதிகாரம் பகை இருக்கிறனால பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் சொல்லலாம். பட்டி மண்டபத்து பாங்கருந்து ஏறுமின்றது மணிமேகலை. திருவாசகத்தை 8ஆம் நூற்றாண்டுனால திருவாசகத்தை எட்டுன்னு சொல்கிறாங்க.